ஹலோ. இந்த சமுதாயத்தை ஜாதியின் அடிப்படையில நம்ம பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், ஜாதியை ஆதரிப்பவர்கள். ரெண்டாவது, ஜாதியை மறுப்பவர்கள். ஜாதியை ஆதரிப்பவர்கள் ஆனாலும் சரி, ஜாதியை மறுப்பவர்கள் ஆனாலும் சரி, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சமுதாய சீர்திருத்தத்திற்கும் அரசியல் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கும் உதவி செய்யணும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல ஸ்பெசிபிக்கா பார்க்க போறது ஜாதியை ஆதரிப்பவர்கள் தங்களுக்குரிய பங்கை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ நம்ம போய் ஒரு சிலர்கிட்ட விலைக்கு சொல்லலாம், இது சரி தப்பு, இதனால இந்த பயன்கள் இருக்கிறது அப்படின்றத மாத்திரமே நம்மளால சொல்ல முடியும். முடிவு அவர்களோடது. ஸோ இப்போ நீங்க பாருங்க, ஸோ ஒரு சில ஜாதி இருக்குது, ஒரு சில ஜாதியில பெரும்பான்மையான ஜாதிகள் தங்களை மன்னர் பரம்பரை என்று சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த ஜாதிக்கு XYZ ஒரு பேரை கொடுத்துரும். ஓகே, அடுத்து அவங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துல ஒரு அவங்களோட ஜாதி பேரை சொல்லி இது எங்களோட கோட்டை, இந்த இடம் ஃபுல்லு எங்களோட ஏரியா அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது அடுத்து ஜாதிய கொடி. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில கலர்கள் இருக்கு, வண்ண கொடிகள் இருக்கு. அதை பயன்படுத்தி அந்த இடத்துல நிறைய இடத்துல அந்த கொடி கம்பத்தில் கொடியும் ஏற்றிருப்பார்கள். அதே சமயம் பல மின்கம்பங்களில் மற்றும் பல இடங்களில் அந்த வண்ணங்களை பெயிண்ட் பண்ணியும் வச்சிருப்பாங்க. ஸோ இது பெரும்பான்மையா கிராமப்புறங்கள்ல நம்ம உள்ள போகும்போது நம்மளால பார்க்க இயலுகிறது. ஸோ ஜாதி பெருமை நீங்கள் உள்ளவர்கள் உங்கள்கிட்ட பொறுமை இருக்கா, பொறுப்பு இருக்கா, பங்களிப்பு இருக்கா? இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல போனா, நீங்க மன்னர் பரம்பரைன்னு சொல்றீங்க, கோட்டை இருக்குன்னு சொல்றீங்க, கொடி இருக்குன்னு சொல்றீங்க. உங்க கோட்டையில உங்க கொடி பறக்கிற அந்த இடத்துல சமுதாயத்துல எந்த ஒரு தப்பும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்குதா? அடுத்து அரசு இயந்திரம் சரியாக செயல்படுகிறதா? இவ்வாறு பல காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களா? கேள்வி கேளுங்க. சோ இப்படி உங்க ஏரியால அப்படி நடக்க முடியுமா, நடக்கலாமா? சோ அந்த ஒரு சிந்தனையோடு நீங்க கேள்வி கேளுங்க. நன்றி.